நம்ம ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் மற்ற வழக்கறிஞர்கள் பேசின கருத்துக்களை எல்லாம் என்னால் கேட்க முடியாது விட்டாலும் என்ன பேசியிருப்பாங்கன்னு தெளிவாக தெரியும். ஏன்னு கேட்டால் ஒரே பள்ளிக்கூடத்து மாணவர்கள் ஒழுங்காக கணக்கை கூட்டினா ஒழுங்காக கணக்கை போட்டால் 2 2 4 தான் யார் கூட்டினாலும். இதுவரையில் வழக்கறிஞர்கள் எதிர்த்து தான் வாதாடுவான். இப்போ எல்லா வழக்கறிஞர்களும் ஒன்று சேரக்கூடிய அளவில் இன்றைக்கு இருக்கிறார்கள். இதில் கருத்து மாறுபாடு. ஏன்னா மையப்புள்ளி என்னன்னா மனித உரிமை. பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. இந்த 3 சட்டத்தையும் 2-3 தடவை சொன்னால் நேராக மருத்துவமனைக்கு தான் போகணும். மனித உரிமைகளை பறிப்பது தான் இந்த 3 சட்டங்களும். மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லி சிக்கல்லாம் மாற்ற விரும்பலை. தொண்டை ஏற்கனவே எனக்கு வலியானது. இந்த சட்டத்தை ஒரு தடவை மறுபடியும் பேசுறாலே அது தீய தீய தீயன்னு இருக்கிறான். மிக முக்கியமாக இதான் தீய பாரதீய பாரதீய. என்னடா தீய வச்சுக்கிட்டு தீய வைக்கிறது மிகப்பெரிய அளவிற்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு கொடுமையான இருக்குது. ஆகவே இந்த 3 மும்முறைகள் உங்கள்கிட்ட திரிசூலம் இருக்கலாம், எங்ககிட்ட அறிவு சூழல் இருக்கு, அதுதான் மிக முக்கியம். மக்கள் இருக்கலாம், மிக முக்கியமாக மாநில உரிமை கூட அப்புறம் இருக்கட்டும். முதல்ல மனிதன், அப்புறம்தான் மாநிலம். மனிதர் இருந்தால் தான் மாநிலமே, மனிதர் இருந்தால் தான் ஆட்சியே. ஆகவே தான் நாம் போராடுவதற்கிறதே ஒரு கட்சிக்காக அல்ல, வெறும் தனி ஒரு அமைப்புக்காக அல்ல, மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்த உரிமைக்காக திராவிடம் அந்த மிகப்பெரிய இந்த அறப்போரை கருத்து போரை நடத்துகிறது என்று அதுக்கு அர்த்தம். வழக்கறிஞர்களுக்கு வாதாடக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு வாதாடினா வழக்கறிஞர்கள் அவர்கள் யாருக்கும் வாதாடுகிற உரிமை வழக்கறிஞர்களுக்கு உண்டு. ஆனால் வழக்கறிஞர்களாக வந்ததுக்கு உடனே அவரே அதற்காக கைது செய்யக்கூடிய அளவிற்கு அந்த வழக்குகள் சட்டங்கள் இருந்தால் நாட்டில் சுதந்திரத்தினுடைய நிலை என்ன ஆகுது? ஏனென்றால் இறுதி முடிவு யார் கையில் இருக்குன்னா சட்டமன்றத்தில் இல்லை, நீதிமன்றங்களில் இல்லை, ஒரே மன்றம் மக்கள் மன்றம் தான். அதுதான் மிக முக்கியம். காலாவதியாக வேண்டிய காலனிய சட்டங்களை மாற்றுகிறோம் என்று சொல்லி அவர்கள் மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை மக்களுடைய கவனத்திற்கு அல்லது மக்களிலே தெளிவார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு சட்டத்தை வியாக்கியானம் செய்ய வேண்டும். மனித உரிமைகளுக்காக போராட வேண்டியவர்கள், மக்கள் உரிமைகளை காக்க வேண்டியது சட்டத்தின் கடமை. அந்த சட்டத்தின் காவலர்களாக இருக்க வேண்டியவர்கள் வழக்கறிஞர்கள். அப்படிப்பட்ட வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய வகையில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இறுதியானது மக்கள் மன்றம்தான். மிகப்பெரிய அளவிற்கு அந்த மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் செல்ல வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு இயக்கத்தை நம்முடைய திராவிடர் இயக்கம், அதிலும் குறிப்பாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற திராவிடர் ஆட்சி துணிச்சலோடு முதல் முறையாக இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய அளவிற்கு இந்த 3 சட்டங்களும் அவசர கோலத்தில் அழித்தெடுத்தவை என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருக்கே கடிதம் எழுதி நிறுத்தி வையுங்கள், விவாதம் நடக்கட்டும், மக்கள் ஏற்கிறார்களா இல்லையா என்பதை பாருங்கள் என்று சொன்னதை எல்லாம் எடுத்து விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த கருத்தரங்கத்தை தலைமையேற்று ஒரு பெரிய உரையாற்றினார். நான் அவர்கிட்ட ஒரு அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். காலையில் கூட சொன்னேன், நீங்கள் தான் இதில், ஏன்னா அவர் செலக்ட் கமிட்டியிலே இருந்திருக்கிறார், உள்ளே நடந்ததும் தெரியும், வெளியில் நடப்பதும் தெரியும், அதோட நாடாளுமன்றத்திலையும் இருக்கிறார், அதுதான் மிக முக்கியம். எனவே இத்தனை வாய்ப்புகள் பெறுவதனால அவர் பல பரிமாணத்தை கொண்ட ஒருவராக இன்றைக்கு நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்கள் இருக்கிற காரணத்தினால பக்கத்தில் ஐயா விடுதலை மாதிரி இருக்கக்கூடியவர்கள், துணையானவர்கள், நல்ல சட்ட மேதைகள், சட்ட நிபுணர்கள் எல்லாரும் வரிசையாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் சொல்லாததுனால அவங்கள விட்டு போச்சுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப நேரம் இருக்குங்கிறதுனால மிகப்பெரிய அளவிற்கு சொல்கிற, நீங்கள் நீண்ட நேரமாக பல கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் எனக்கு ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி, அது முன்னாலே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சி, அதை நடத்திவிட்டு அவசரமாக 7 மணிக்கு எப்படியும் வந்து விடுகிறேன்னு சொன்னதுனால
எனக்கு ஒரு வாய்ப்பு குறைவு ஏற்பட்டது. என்ன அந்த வாய்ப்பு குறைவுன்னா, முன்னால் பேசின தோழர்கள், சட்ட அறிஞர்கள், நம்முடைய அருமை சகோதரர் நம்ம ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள், மற்ற வழக்கறிஞர்கள் பேசின கருத்துக்களை எல்லாம் என்னால் கேட்க முடியாது விட்டாலும் என்ன பேசியிருப்பாங்கன்னு தெளிவாக தெரியும். ஏன்னு கேட்டால், ஒரே பள்ளிக்கூடத்து மாணவர்கள் ஒழுங்காக கணக்கை கூட்டினா, ஒழுங்காக கணக்கை போட்டால் 2 2 4 தான் யார் கூட்டினாலும், அவ்வளோதானே தவிர ஒன்றும் இல்லை. ஆனால் நல்ல மாணவர்களாக இருக்கணும், நல்ல ஆசிரியர்களாக இருக்கணும், அது நம்ம அமைப்புகளில் இருக்குது. அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய கடமை ரொம்ப மிக முக்கியமானது, ரொம்ப அடிப்படையானது. அதனால் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள, ரொம்ப விளக்கமாக அவர் சொல்லிட்டார், ஒவ்வொரு வரி வரியாக பிளந்து சொன்னார். நாடாளுமன்றத்தில் பேசினா கூட என்ன விளக்கங்கள், அவர் செலக்ட் கமிட்டியில் என்ன அவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. அதுக்கு முன்னால் நண்பர்கள் பேசியிருப்பாங்க. நான் சொல்கிற சில கருத்துக்கள் கூறியது கூறலாக கூட இருக்கலாம். ஆனால் அதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, அருமை சகோதரர் விடுதலை போன்றவர்கள், அதுக்கு முன்னால் எல்லாம் வழக்கறிஞர்கள் பூராமே, இதுவரையில் வழக்கறிஞர்கள் எதிர்த்து தான் வாதாடுவான். இப்போ எல்லா வழக்கறிஞர்களும் ஒன்று சேரக்கூடிய அளவில் இன்றைக்கு இருக்கிறார்கள். இதில் கருத்து மாறுபாடு. ஏன்னா மையப்புள்ளி என்னன்னா மனித உரிமை. மனித உரிமை என்பதை விட இன்னும் ஒருபடி மேலே போகிற மனித நாகரிகம். மனித நாகரிகம், மனிதத்தன்மை என்பது மனித வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது அடிப்படையில். அதனால் அவர்கள் சொன்ன கருத்துக்கள் ஒரு சிலது திருப்பி சொல்கிற மாதிரி இருக்குது. 20 நிமிடத்துக்கு மேலே என்னுடைய உரை இருக்காது, நான் சுருக்கி சொல்கிறேன். ஏன்னா தேவை இருக்காது. இதை ஒரு மக்கள் இயக்கமாக நாம் கொண்டு போவதற்கு இந்த கருத்தரங்கம் ஒரு தொடக்கம், இது முடிவல்ல. முதல்ல இதை மக்கள் இயக்கமாக மக்கள் மத்தியில் எல்லா இடங்களும் கொண்டு போகணும். ஏனென்று கேட்டால், தெளிவாக இன்றைக்கு காலையில் ஒரு செய்தி எல்லா ஏடுகளிலும் வந்திருக்கிறது. நீதிபதிகள் சொல்லுகிறார்கள், நீதி அரசர்கள், அவங்ககிட்ட தான் நம்ம நீதிக்காக போகிறோம். இந்த சட்டத்தை பற்றி சொல்கிறப்ப நீதி அரசர்கள் எவ்வளோ ஒவ்வொரு நாளும் நீதியை செலுத்தக்கூடியவர்கள், எந்த சட்டத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய அந்த நீதி அரசர்கள் சொல்கிறாங்க, இது எங்களுக்கே குழப்பமாக இருக்குன்னு சொல்லி, நீதிபதிகளுக்கு குழப்பத்தை உண்டாக்கி, வழக்கறிஞர்களுக்கு தெளிவில்லாத ஆக்கி, எதிரிகளை மனதில் வைத்துக்கொண்டு எழுதப்பட்ட சட்டம் மாதிரி மனிதர்களையே எதிரிகளாக நினைத்து கொண்டு இங்கே வெள்ளைக்காரர்களையோ காலனியா ஆதிக்கம் படைத்தவர்களையோ மனதில் கொண்டு இந்த திருத்தங்கள் வரல. அதுக்கு பதிலாக மற்றவர்களையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் இந்த சட்டமே உருவாகியிருக்கிறது. முதல்ல அடிப்படையில் அதை தெளிவாக சொல்ல வேண்டுமானால், இது அவசர கோலத்தில் அள்ளித்தளித்தது என்பதை நம்முடைய முதல்வர் எல்லா அவர்களுக்கு உள்துறை அமைச்சருக்கும் மற்றவர்களுக்கும் எழுதினார்கள். இதை மறுபரிசீலனை செய்யணும், மறு ஆய்வு செய்யணும். அது ஆய்வு செய்யக்கூடிய அளவிற்கு நிறைய கருத்துக்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதில் என்ன தவறு இருக்கிறது? இன்றைக்கு எந்த மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல இன்னொரு வேடிக்கை நடந்தது. எங்களுக்கு குழப்பமாக இருக்குன்னு உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதிபதிகள் சொன்னார்கள் என்பதை விட ஒரு சம்பவம் நடந்தது, நான் கேள்விப்பட்டேன். உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. வழக்கு வந்த உடனே அந்த வழக்கில் பாராடியவர் வம்புக்காக ஏதோ சொல்லி கொண்டிருந்துட்டார். நீதிபதி ஒன்றும் கேட்கல. இப்போ நம்ம இடத்துல தான் வந்த உடனே வேற ஒன்றும் சொல்லாமல் அந்த வழக்கறிஞரை பார்த்து கேட்டார், எந்த அடிப்படையில் எல்லாம் சொல்கிறீங்கிறதுக்கு அந்த 3 சட்டத்து பேரை சொல்லியான்னார். 3 சட்டங்கள் வந்திருக்கேன், இந்த 3 சட்டங்கள் இந்த பேரை சொல்லுங்கயான்னார். அவர் ஐபிசி, எவிடன்ஸ் ஆக்டு, சிஆர்பிசி அதெல்லாம் வேண்டாயா, அது சமஸ்கிருதம். நமக்கு இப்போ இருக்கிற தேசபக்தியோடு பேசுங்க, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அந்த தேசபக்தியோடு பேசுங்கன்னா எங்களுக்கே தெரியாதையா ஒன்று சார் சொல்ல முடியாது சார், எனக்கு வரல. காரணம் என்னன்னா, பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, இந்த 3 சட்டத்தையும் 2-3 தடவை சொன்னால் நேராக மருத்துவமனைக்கு தான் போகணும். மிக முக்கியமாக வயிற்று வலியினால என்னையா அர்த்தம்? அது மட்டுமே இல்லை, நம்மளுடைய உரிமைகள். அப்புறம் முதல்ல உடலை பாதுகாக்க வேண்டாமா? அப்புறம் மிக முக்கியமானதாச்சே, மிக முக்கியமா இந்திய எதிர்ப்பு மாநாடு இங்கே நடந்தது. எதிர்த்து அவ்வளோதான் மெமோரியல் ஹாலில் நடந்த நேரத்தில்
தந்தை பெரியார் மரமிலடிகளார் எல்லாரும் பேசினாங்க. அப்போ ஐயா சொன்னார், திடீர்னு ஒரு வீட்டில் ஒரே சத்தம் வந்தது. என்ன சத்தம் அப்படின்னா, மிக முக்கியமாக ஒன்றும் இல்லை, அவள் சத்தமாக ஹிந்தி படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். ஏதோ பெரிய சண்டை நடக்குதுன்னு நினைக்கிற மாதிரி இருந்தேன்னு. மிகப்பெரிய அளவிற்கு தோழர்களே, இந்த மூன்றும் பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு, ஆதீனமா அதிநியமா ஒன்றும் புரியல அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் தயவுசெய்து அழகாக சொன்னாங்க. இது அரசியல் சட்டத்துக்கு விரோதம் என்ற குறிப்புகள்லாம் சொன்னாங்க. அதை விட இதில் முக்கியமான ஒரு செய்தியை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மற்ற விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்து ராஷ்டிரம் உருவாகணும், அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை. இந்து ராஷ்டிரம், அதாவது அந்த ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், இந்த மூன்று வரணும். அந்த ஒரே மொழி சமஸ்கிருதம், ஒரே கலாச்சாரம் ஆரிய சமஸ்கிருத கலாச்சாரம், ஒரே மதம் அவர்கள் சொல்லுகின்ற வேத மதம் என்ற இந்து மதம் என்று சொல்ல, இதை தவிர மற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடையாது, இதுதான் எங்களுடைய முறை என்று அறிவித்திருக்கிறார்களே, அதனுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருகின்ற முயற்சி தான் இந்த முயற்சி. அது பின்னால் அதுதான் இருக்கு. ஆகவே அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய செய்திகள் சொன்னாங்க. என்னென்ன முரண்பாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னார்கள். பூராமே அடிப்படையில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்னாலே வெள்ளைக்காரன் காலனி ஆதிக்கம் என்று சொன்னார்கள். 124A பற்றி சொன்னார்கள். செடிஷன், மிகப்பெரிய தேச துரோகம் அல்லது அரசாங்க ராஜ துரோகம், அப்புறம் அதுக்கப்புறம் தேச துரோகம், இது எல்லாத்தையும் மாற்றி 124A என்று சொன்னார்கள். கடைசியாக நேரம் அதிகமானதுனால அவர் சுருக்கி சொல்லிட்டார். அதை மாற்றணும்னா என்ன செய்யணும்? ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தார்கள்னு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு அதே ரவுலட் சட்டம் தான் 124A இன்னும் வேகமாக பயன்படுத்தப்பட்டது. நம்முடைய கிளர்ச்சிகளில் கூட கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் என்ற ஒரு செக்ஷனையும் சேர்த்து போட்டுருவாங்க. ஏன்னா அது போட்டால் வெளியில் வர முடியாது. மிக முக்கியமாக, ஏன்னா அதெல்லாம் தான் பாதிக்கப்பட்டவங்க. நான் பல முறை ஜெயிலுக்கு போனவங்களாக முதல்ல இந்த ஜெயிலுக்கு போனவங்களுடைய அனுபவத்தையும் கேட்கணும் நீங்கள். அதுதான் மிசா உள்பட பார்த்ததில் ஒரு லாபம் மிக முக்கியமாக. அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் இதனுடைய அடிப்படை என்ன, தயவுசெய்து எண்ணி பார்க்க வேண்டும். இப்போ கிரிமினல் சட்டங்களை பற்றி சிந்தனை என்ன? ரெஃபர்மேட்டிவா அல்லது தண்டிக்க வேண்டும் என்பதா? பழைய காலத்தில் அமுராபி கோடுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கையை வெட்டனா கையை வெட்டணும், காலை வெட்டினா கால் வெட்டணும், பதிலுக்கு பதில் என்பது இன்றைய கிரிமினல் சட்டத்தினுடைய அடிப்படையாக யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை மாற்றணுங்கிறது தானே இப்போ. அது இதில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது, எந்த அளவிற்கு நீங்கள் மாற்றிருக்கிறீர்கள்? ஆட்சி மாறியது, ஆட்சி மாறியதா? அதுதான் எண்ணி பார்க்க வேண்டும். இப்போ தங்களை வைத்து கொண்டு தான் இதை முழுக்க முழுக்க செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு 3 செய்திகள் நம்முடைய பாராளுமன்றத்தில் இந்த சட்டங்கள்லாம் விவாதிக்கப்பட்ட நேரத்தில் நிறைவேற்றப்பட்டவோ சொல்லியிருப்பார்கள் நினைக்கிறேன். எனக்கு முன்னால் நண்பர்கள் சுட்டி காட்டியிருப்பாங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாரும் விவாதித்து தானே ஒரு சட்டம் நிறைவேற்றணும். அது இவ்வளோ பெரிய சட்டம் 150 ஆண்டுகளாக இருக்கிறத மாற்றும் போது அவர்கள் எந்த கருத்துக்களை சொல்ல வேண்டாமா? நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் வெளியேற்றிட்டு முழுக்க முழுக்க இவர்களே அந்த நிறைவேற்றினார்கள் சொன்னால் இது ஜனநாயகத்திற்கு அடிக்கப்பட்ட சாவுமணி அல்லவா? ஜனநாயக முறைப்படி நாடாளுமன்றம் நடந்ததா? அதில் நிறைவேற்றப்பட்ட மாற்றங்களா, கொண்டு வரப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட சட்டங்களா, சட்ட மாற்றங்களா? சட்ட திருத்தங்கள்னு சொல்ல முடியாது, சட்ட மாற்றங்கள். அந்த மாற்றத்தில் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க தெரியாமல் கொடுக்கல. ஹிந்தி கூட இல்லைங்க, சமஸ்கிருதம், அதுதான் மிக முக்கியம். இன்னும் அந்த அளவிற்கு வந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த கலாச்சாரத்தை படையெடுப்பு ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் தாக்குதல், இன்னொரு பக்கத்தில் மனித உரிமை தாக்குதல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மனித உரிமை தாக்குதலை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் மாநில உரிமைகள் பறிப்பு, மனித உரிமை பறிப்பு மட்டுமல்ல, மாநில சொல்லியிருப்பார்கள். எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் இங்கே கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய பட்டியல் உங்களுக்கு தெரியும் அரசியல் சட்டத்தில். இப்போ மிக முக்கியமாக இங்கே சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறத,
இந்த சட்டத்துக்கும் இப்போ நல்ல நம்ம எளிமையாக கொண்டு வரணும்னு போது இந்த தேர்தலே கூட நாட்டில் நடந்த தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சனையாக மைய கருத்தாக இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மைய கருத்து என்னன்னா, அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம், இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம். இதுதானே இந்த இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படைகளுக்கு நேர் எதிரானது இந்த 3 சட்டங்கள். எனவே இந்திய அரசியல் சட்டத்தை தூக்கி அப்படியே அந்தாண்ட போட்டுட்டு மிக மூலையில் தள்ளிவிட்டு அல்லது வேறு இடத்துல தள்ளிவிட்டு சும்மா இந்திய அரசியல் சட்டத்தை நம்முடைய மோடி பதவி ஏற்கும் போது பிரதமர் என்ன பண்ணுவார்னா மற்றவங்கெல்லாம் வெறும் வாசகங்கள் மட்டும் சொல்லுவார். ஆனால் நம்முடைய அவதாரமாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அவரே சொன்னது, நாம் சொல்லலை. அவர் மற்றவர்கள் மாதிரி பயாலாஜிக்கல் பர்த் கிடையாது. மிக முக்கியமாக அப்படிப்பட்ட விரோதமாக வந்தபோது அவர் பதவி ஏற்கும் போது என்ன பண்ணார், எல்லாரும் உத்து பார்த்து கொண்டிருந்தோம் நாம் தொலைக்காட்சியில். அப்போ நேராக கீழறங்கி வந்தார். வந்து யார்கிட்டையோ ரொம்ப போய் கும்பிட போகிறாருன்னு உடனே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பெரிய அரசியல் சட்டத்தை பார்த்து பெரிய அளவு கும்பிடுவார், சாதாரணமாக கும்பிட மாட்டார் அவர். ஆனால் அந்த அரசியல் சட்டத்தினுடைய எல்லா பிரிவுகளுக்கும் எதிராக தானே இருக்கு. அதுதானே சொன்னார்கள் சுருக்கமாக. எல்லா பிரிவுகளும் தனித்தனியாக பிரித்தாங்க மிக முக்கியமாக. எனவே தனி மனித உரிமையை பறித்ததை போலவே நான் அவர்கள் சொன்னதையெல்லாம் சுருக்கி அந்த அடிப்படையில் அவர் சொல்கிற அடுத்த பறிக்கப்பட்ட உரிமை மாநில அரசினுடைய உரிமை. மாநில அரசுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட உரிமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிருக்காங்க. அது எல்லாவற்றையும் விட அடிப்படையானது என்ன, சட்டம் ஒழுங்கு. அதில் 7வது அட்டவணைன்னு சொல்லக்கூடிய 7th ஷெட்யூல் என்பதில் மிக முக்கியமான அந்த வாய்ப்பில் 3 பிரிவுகள் உண்டு. வழக்கறிஞர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும் பூராமே. ஒன்று ஒன்றிய அரசினுடைய பட்டியல், யூனியன் லிஸ்ட். ஒன்றிய அரசு யூனியன் லிஸ்ட் அதுக்கு பேர். 2வது ஸ்டேட் லிஸ்ட், மாநில பட்டியல். 3வது கன்கரண்ட் லிஸ்ட். அதில் இதை சில பேர் தவிர என்ன போடுறாங்கன்னா பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியல்னு. பொதுப்பட்டியல் அல்ல அது, கன்கரண்ட். நாம் சட்ட ரீதியாக பார்க்கும்போது வழக்கறிஞர்கள் சட்டத்தினுடைய ஏ என்பதற்கும் தி என்பதற்கும் எவ்வளோ வேறுபாடு உண்டு என்று சட்டத்தில் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி அந்த கன்கரண்ட் லிஸ்ட் என்பதற்கு சரியான சொல் என்னவென்று சொன்னால் ஒத்திசைவு பட்டியல். கன்கர் என்று சொன்னால் இசைவு என்று அர்த்தம். கன்கரண்ட் என்று சொன்னால் ஒத்திசைவு பட்டியல். நம்முடைய அதிலே அவர்கள் அந்த பொதுவாக 2 பேருக்கும் உரிமை உண்டு என்றாலும் இந்த உரிமையை பயன்படுத்துவதற்கு முன்னால் நீங்கள் எங்களிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும், நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், எங்களுடைய இசைவை நீங்கள் பெற வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரருக்கும் நமக்கும் 2 பேருக்குமே பொது இடம்தான், வேலையோ சுவரோ போடலான்னு. ஆனால் அந்த அமைப்பு முறையில் எப்படி வச்சுருக்கோம்னா என்னுடைய செலவில் நான் வேலி போட்டுறேன் சுவர் கட்டுறேன்னாலும் அவருடைய அனுமதியை வாங்கிட்டு கட்டணும். அதுதான் ஒத்திசைவு, வேற ஒன்றுமே இல்லை. அது மாதிரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய பட்டியலிருந்து நீங்கள் செய்யும்போது மாநிலத்தினுடைய அனுமதி தேவை என்பதுதான் சட்டகர்த்தாக்கள் உருவாக்கிய அடிப்படை. அந்த அடிப்படையவே இவர்கள் குறைக்கிற மாதிரி வைத்துக்கொண்டு நாங்கள் எங்கே வேணாலும் செய்வோம்னு சொல்லி அதிலே வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு, அதுதானே 3வது பிரிவு வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக அந்த சட்டம் ஒழுங்குக்கு நேர் விரோதமாக அதில் நாங்கள் மாநிலங்களே கலக்க மாட்டோம், மாநிலங்களை அழைத்து பேச மாட்டோம், மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு வாய்ப்புகள் கொடுக்க மாட்டோங்கிற அடிப்படையில் எவ்வளவு தூரம் மாநிலங்களை அழைத்து பேசி விவாதித்து நடத்தி இருக்கிறார்கள். அதனால தான் மிக முக்கியமாக நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல எழுதும்போது மற்றவர்கள் சுட்டி காட்டுவதற்கு முன்னாலேயே ரொம்ப அழகாக இந்த கருத்தை எடுத்து விளக்கி சொல்லியிருக்கார். மிக முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு சொல்லுகிற நேரத்தில் அவருடைய வாதங்கள் முதல்ல என்ன கருத்து சொன்னார்கள் என்று சொன்னால் நண்பர்களே, குறிப்பாக சொல்லும்போது மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் குறிப்பாக நீங்கள் ஏன் நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் அவர் சொன்ன முதல் அடிப்படையை ஸ்டாலின் urges center to withhold newly elected criminal laws were enacted in haste without
adequate deliberations, consultation. இவ்வளவு தெளிவாக இந்தியாவிலே சொன்ன முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் திராவிட நாயகர் நம்முடைய முதலமைச்சர். ஏன்னா தமிழ்நாடு தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியது. ஏன்னா நமக்கு விருப்பு வெறுப்பு இல்லை, நாம் பகுத்தறிவாளர்கள். அந்த விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நாம் சொல்லும்போது இங்கே தெளிவாக சொன்னார். இந்த லெட்டர் அவர் சொன்னதெல்லாம் இதுலேயே தெளிவாக இருக்கு. வழக்கறிஞருடைய சட்டங்கள் இன்னைக்கு அதை தான் நம்ம எடுத்து தெளிவாக சொல்கிறோம். These enactments are falling within the list of third concurrent list of the Constitution of India, and hence the extensive consultation ought to have been done with the state governments. விரிவான ஆலோசனைகள் மாநில அரசுகளோடு நடத்தி இருக்க வேண்டும். நடத்த தவறினார்கள். அதை தாண்டி the states were not given adequate time to express their views, and new laws were passed in parliament without participation of the opposition parties. இதுதான் இவ்வளவு நேரம் சொல்லியிருப்பாங்க. எதிர்கட்சியே இல்லாத நீங்களே நினைத்து கொண்டு எழுதுவது மாதிரி அவ்வளவு பெரிய அளவுக்கு அமெண்ட்மெண்ட்டே அப்படி தானே நடத்தினாங்க. சட்டத்திலேயே அமெண்ட்மெண்ட் நடத்திவிட்டாங்களே ராஜ்யசபையில். மிகப்பெரிய இடபிள்யூஎஸ் என்று வரும்போது அதுதானே நடந்தது. யார் ஓட்டு போட்டார்கள் யார் ஓட்டு போடலன்னு சொல்ல முடியாத அளவிற்கு வந்தது. மிகப்பெரிய அளவிற்கு அவ்வளோ பெரிய அரசியல் சட்டத்தினுடைய அடிக்கட்டுமானம், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்தது. ஆகவே அதை தெளிவாக மாநில உரிமை பறிப்பு, மனித உரிமை பறிப்பு, மாநில உரிமை பறிப்பு எல்லாவற்றை விட அடிப்படை தத்துவமே தவறு. நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற சிறைக்கு அனுப்புவதே அவன் சீர்திருந்தி மனிதனாக வெளியே வரணுங்கிற தத்துவத்தில் தான் இப்போ சிறை தண்டனையே அமைய வேண்டும் என்பது தான் நவீன கால தத்துவம். இட் மஸ்ட் பி ரெஃபர்மேட்டிவ் அப்ரோச். அந்த ரெஃபர்மேட்டிவ் அப்ரோச்சுன்னு சொல்லக்கூடியதுக்கு இங்கே இடம் உண்டா? தயவுசெய்து ஒரே குற்றத்துக்கு 2 தடவை 2 வழக்கு போடலான்னு சொல்லியிருக்காங்களே. தீவிரவாதத்தை பற்றி சொன்னாரே, மிக முக்கியமாக அதுலேயும் போடலாம் இதுலேயும் போடலாம். அதுவும் மேலே போய் ஆற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காவல்துறை அதிகாரி நினைத்தாலே போதுன்னு சொல்லி இன்னைக்கு பிரபலமான வழக்குகளில் இப்போ எல்லாம் முடித்த உடனே கடைசியாக பேரறிவாளன் வழக்கில் எப்படி வந்து உச்சநீதிமன்றம் வரையில் போய் அதுக்கு அவர்கள் அரசாங்கத்தில் போட்ட தீர்மானங்கள் வந்தது. ஒரு தனி நபராக பார்க்காதீங்க, இதில் பின்னால் இருக்கிற உரிமையும் தத்துவமும் மிக முக்கியமானது. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டு தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கிட்ட நாங்களே பதிவு பண்ணிக்கிட்டோம். எங்கே அவர் சொன்னது அவர் சொல்லலை, சொல்லாத கருத்தை நாங்களே பதிவு பண்ணிக்கிட்டோம் சொன்னாரே. அதிகாரிகள் சொன்னார்களே, யார் ப்ராசிக்யூஷன் தரப்பில் இருந்தார்களோ அவர்களே சொன்னார்களே. அப்போ அது எதை காட்டுகிறது? ஆகவே முன்னால் இருந்த சட்டத்தின் கீழேயே இவ்வளவு சட்ட துஷ்பிரயோகம் சொல்லக்கூடியது, அப்யூஸ், மிஸ்யூஸ் எல்லாமே தவறக்கூடிய வாய்ப்புகள் நடந்திருக்கிற போது, தவறான பொய்யான தகவல்கள் அவர்களே எழுதி கொண்டு வந்திருக்கிற போது, பழைய விசா பழைய தடா இவைகளெல்லாம் திரும்பி வந்து ஒரே இடத்துல உள்ள புகுந்து அவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டமாக இந்த சட்டம் இருப்பதென்றால் மனித உரிமைகளுக்காக நாம் வாதாட வேண்டுமா இல்லையா? மாநில உரிமை கூட அப்புறம் இருக்கட்டும், முதல்ல மனிதன், அப்புறம்தான் மாநிலம். மனிதர் இருந்தால் தான் மாநிலமே, மனிதர் இருந்தால் தான் ஆட்சியே. ஆகவே தான் நாம் போராடுவதற்கிறதே ஒரு கட்சிக்காக அல்ல, வெறும் தனி ஒரு அமைப்புக்காக அல்ல, மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்த உரிமைக்காக திராவிடம் அந்த மிகப்பெரிய இந்த அறப்போரை கருத்து போரை நடத்துகிறது என்று அதுக்கு அர்த்தம். ஆகவே நாம் இந்த இன்றைக்கு நிச்சயமா என்ன காலனிய சட்டங்கள் வந்து உதாரணமாக நல்லா சொன்னார். 124A வரும்போது உச்சநீதிமன்றத்தில் அண்மையில் என்ன சொன்னாங்க? இவர்களே நாங்கள் இதுவரை பயன்படுத்த மாட்டோம், 124A பயன்படுத்தக்கூடாது, வழக்கு வரக்கூடாதுன்னு நம்முடைய உச்சநீதிமன்றம் வெளிப்படையாக கேட்டதா இல்லையா? இவர்கள் பதில் சொன்னார்களா இல்லையா? ஒப்புக்கொண்டார்களா இல்லையா? எதை நீங்கள் தனிப்பட்ட முறையிலே இந்த 124A என்று சொல்லக்கூடிய தேச துரோகம் என்று திட்டமிட்டு யார் மேலே வேண்டுமானாலும் பாயலாம். இன்னைக்கு நாங்கள்லாம் இருக்கோம், நாங்கள் ரெடியாக இருக்கோம், எனக்கு வேண்டாலும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. மிகப்பெரிய அளவிற்கு சொன்னார வழக்கறிஞர்களுக்கு வாதாடக்கூடிய வாய்ப்பு. இன்னைக்கு வாதாடினா வழக்கறிஞர்கள் அவர்கள் யாருக்கும் வாதாடுகிற உரிமை வழக்கறிஞர்களுக்கு உண்டு. ஆனால் வழக்கறிஞர்களாக வந்ததுக்கு உடனே அவரே அதற்காக கைது செய்யக்கூடிய அளவிற்கு அந்த வழக்குகள் சட்டங்கள் இருந்தால் நாட்டில் சுதந்திரத்தினுடைய நிலை என்ன ஆகுது? இதுதான் இந்த கேள்வி. ஆகவே நாம் இன்றைக்கு கருத்தரங்கங்கள் நடத்துவது மட்டும் போதாது,
இதை ஒரு மக்கள் இயக்கமாக ஆக்கியே தீர்வோம், மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு போவோம் என்பதுதான் மிக முக்கியம். அதற்கு இது பாசறை. இந்த கருத்தரங்கள் நான் அதான் கேட்டேன். அதுக்கு வழக்கறிஞர்கள், சட்ட நிபுணர்கள், நீங்கள்லாம் ஆயுதங்கள் நல்ல அழகா இவர்களை போன்றவர்கள்லாம் கருத்துக்களை கொடுக்க நேரத்தில் அதை எடுத்து கொண்டு போய் பரப்புவது எங்களை மாதிரி சாதாரண தோழர்களுடைய வேலை. தெரு தெருவாக கொண்டு போகிறது. ஏன்னா மக்கள் இயக்கம்தான் மிக முக்கியம். ஒரு காலத்தில் கட்டாய இந்திய திணிச்சாங்க. எவ்வளோ பெரிய தண்டனை! டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா கலைஞரை பாளையங்கோட்டை கொண்டு வந்து வச்சாங்க. இன்னைக்கு என்ன ஆயிற்று? பாளையங்கோட்டைக்கு அவர் போனார், அப்புறம் தான் கோட்டையே அவர் அது கோட்டைக்கு போக வேண்டிய அளவிற்கு மக்கள் அவரை வைத்தார். மக்கள் பிரச்சனை தான். எனவே இந்த அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையில் மீண்டும் அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டிய கடமை. அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம், நீண்ட நேரம் இருக்கிறீர்கள். அவர்கள் சொன்னது அத்தனையும் வழிமொழிந்து விட்டு நான் சொல்லுகின்றேன். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? அதுதானே இப்போ நாட்டில் பிரச்சனை. எனவே இந்த அரசியல் சட்டத்தினுடைய தத்துவங்களுக்கு நேர் எதிரானவைகள் தான் இப்போது கொண்டு வந்திருக்கின்ற அந்த அளிக்கப்படுகின்ற உரிமைகள், மனித உரிமைகளை பறிப்பது தான் இந்த 3 சட்டங்களும். மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லி சிக்கல்லாம் மாற்ற விரும்பல. தொண்டை ஏற்கனவே எனக்கு வலியானது. இந்த சட்டத்தை ஒரு தடவை மறுபடியும் பேசுறாலே அது தீய தீய தீயன்னு இருக்கிறான். மிக முக்கியமா இதான் தீய பாரதீய என்னடா தீய வச்சுக்கிட்டு தீய வைக்கிறது மிகப்பெரிய அளவிற்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு கொடுமையான இருக்கு. அது அரசியல் சட்டத்துக்கு விரோதமா இருக்கிற நீதிபதிகளே சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறார்கள். அரசியல் சட்டத்தை வந்து மதிச்சார்களா? மதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார்களா? ஆகவே தான் இப்போ இந்த கருத்தரங்கங்கள் தொடர்ந்து நடத்தி, இன்னும் பல இடங்களுக்கு பல ஊர்களிலே நடத்தி, மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் இயக்கமாக இதை மாற்ற வேண்டும். ஏனென்றால் இறுதி முடிவு யார் கையில் இருக்குன்னா, சட்டமன்றத்தில் இல்லை, நீதிமன்றங்களில் இல்லை, ஒரே மன்றம் மக்கள் மன்றம் தான். அதுதான் மிக முக்கியம். மக்கள் மன்றம் தான். நமக்கு தெரியுமே, வழக்கறிஞர்கள் அரசியல் சட்டத்தில் எடுத்த உடனே வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா முகப்புரையில் நமக்கு நாமே வழங்கி கொண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு முழுக்க எங்கே வருகிறதுன்னு சொன்னால், சாவர்னிட்டி இறையாண்மை இருக்கிறத, அந்த இறையாண்மை முழுக்க இறையாண்மை எங்கே இருக்கிறது? தயவு வழக்கறிஞர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டாம், நீங்கள் மக்களுக்கு சொல்கிறதுக்காக நான் எளிமையாக சொல்கிறேன். இறையாண்மை இருக்கிறது, சாவர்னிட்டி லைஸ் எங்கே இருக்கிறது? குடியரசுத் தலைவரிடமா? கிடையாது. பிரதமரிடமா? கிடையாது. நாடாளுமன்றத்திலுமா? கிடையாது. நீதிமன்றத்திலுமா? கிடையாது. எங்கே இருக்கிறது? நீதிமன்றத்திலே இருக்கிற மக்கள் மன்றத்திலே தான் இருக்கிறது. அதுதான் முகப்புரை, அதுதான் அடிக்கட்டுமானம் அரசியல் சட்டத்தில். இந்த அரசியல் சட்டத்துக்கு நேர் எதிராக இருக்கிறது. எனவே நாம் நடத்தக்கூடிய கருத்தரங்கம் வெறும் 3 சட்டங்களுக்காக மட்டுமல்ல நண்பர்களே. மனித உரிமையை பாதுகாப்பதற்கு 1, மாநில உரிமைகளை காப்பதற்கு 2, 3, அவை எல்லாவற்றையும் விட டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்களாலே உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையை தகர்க்க வேண்டிய நிகழ்வுகள் இன்றைக்கு வருகிறது. அதை தடுத்து நிறுத்தக்கூடிய பாசறையாக நம்முடைய திராவிட இயக்கம் இருந்து நடத்தக்கூடிய வாய்ப்பு 3. ஆகவே இந்த 3 மும்முறைகள் உங்கள்கிட்ட திரிசூலம் இருக்கலாம், எங்ககிட்ட அறிவு சூழல் இருக்கு, அதுதான் மிக முக்கியம். மக்கள் இருக்கலாம், மிக முக்கியமாக அந்த 3ஐயும் இன்றைக்கு முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நல்வாய்ப்பாக ஒரு துணிச்சல் மிகுந்த ஒரு முதலமைச்சர், இந்தியாவிலேயே முதுகெலும்புள்ள ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அளவிற்கு. காரணம், இங்க பாசறை. பெரியார் யாருக்கு பயந்தார்? நீதிமன்றத்தின் நீதிக்கும் நீதி சொன்ன பெரியார். அதுதான் மிக முக்கியம். அப்படி சொன்ன பாரம்பரியம் நாங்கள். இதனால் அவர் தவறு பண்ணாங்களே, யார் தவறு செய்தாலும் இருந்தானே இல்லையா? ஒரு உதாரணம் சொல்கிறான் பாருங்க, நெற்றி கண்ணை தாற்றினாலும் குற்றம் குற்றமேன்னு சொன்னாங்க. நெத்தியில் கண் இருந்ததா இல்லையா சொன்னானாங்கிறது அப்புறம். இந்த தத்துவம் ரொம்ப மிக முக்கியம், இந்த துணிச்சல் மிக முக்கியம். ஆகவே குற்றம் குற்றமேன்னு சொல்லி பாரம்பரியத்தில் வந்த காரணத்தால் தான் வழக்கம் போல் தமிழ்நாடு வழிகாட்டுகிறது, இந்தியா பின்பற்றும். நீட் தேர்வு ஊழல், நீட் தேர்வு ஒழிக்கப்படணும் முதல்ல சொன்னப்போ தமிழ்நாடு தானே சொன்னிச்சின்னு கேட்டாங்க. இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் சொல்றாங்களா இல்லையா? இதே நிலை இந்த 3 சட்டங்களுக்கு இன்னும் 3 மாதங்களுக்குள் ஏற்படுத்துவோம். மக்களுக்கு வரும், நிச்சயமாக இது மறுமுனைக்கு வந்தாக வேண்டும்.
இல்லையானால் இதை மாற்ற மாட்டோம் என்று அவர்கள் பிடிவாதம் காட்டினால் மக்கள் அவர்களையே மாற்றுவார்கள். இதுதான் தீவிரம். இப்போ நெருங்கி வந்துட்டாங்க மிகப்பெரிய அளவிற்கு, கொஞ்சம்தான். எனவே தான் இந்த வாய்ப்பு ரொம்ப அற்புதமானது. எனவே வழக்கறிஞர் நண்பர்களே, நீங்கள் உள்ளே வாதாடுங்கள், வெளியிலே நிறைய கருத்துக்களை சொல்லுங்கள். மனித உரிமைகளை காப்பாற்றுவதற்காக செய்கிறோம் என்று சொல்லுங்கள், மாநில உரிமையை காப்பாற்றுவதற்காக செய்கிறோம் சொல்லுங்கள். எல்லாவற்றை விட எல்லோரும் குடியரசுத் தலைவரில் இருந்து பஞ்சாயத்து உறுப்பினர் வரையில எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரமாண அரசியல் சட்டம் தானே, அந்த பிரமாணத்தை காப்பாற்றுகிற அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லுங்கள். எல்லாவற்றுக்கும் சேர்ந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லுங்கள். வெல்லுவோம், நிச்சயமாக திராவிடம் வெல்லும். நாளைய வரலாற்றை சொல்லும். நன்றி, நன்றி, நன்றி.